மூஞ்சோட காட்டுவான். ஃபிளாஷ்பேக். எல்லாம் வாங்க வாங்க. என்ன ஊருங்க? போலீஸ் கண்டிப்பா பார்த்தானா கேமரா இருக்குங்க. ஸ்பாட்லைன்ல நான் உங்களுக்கு கணேஷ் இது சச்ச காட் Spotify பிரீமியம் சொல்லுதா? நான் தான் எங்க பாட்டியோட வைப் செட்ரு. காட் ப்ரோ சரி தான் ப்ரோ. நான் 1 ரூபாய் கட்டி இது பண்ணிட்டேன். 1 ரூபாயா? நீங்க சமூகம் பெருசு. சமூகம் பெருசு. 1 ரூபாய் கட்டி 1 ரூபாய் கட்டினாங்கற சமூகம். அம்முக்கு தும்முக்கு அம்மாள் தும்மாள். ₹30 போட்டுமா? ₹30. என்னடி இது? ₹30. ₹30 போட்டுக்கலாம். போட மாட்டாங்களா? ஒன் வேலாம் பார்த்து போங்க. ஃபைனு கீனு அடிச்சிடாம போலீஸ் நிற்பாங்க, பார்த்துக்கோங்க. காலை டிஃபனுங்க. ஆமா போ. அது அப்புறம் நான் சாப்பிட வேண்டிய காஃபி ஏய் அந்த காபி குடிக்கலாமா? அந்த காபி கடை தெரியும்ல? வா. சார் என்னப்பா வீடு அழுது பின்ன ஓட்டுறோம்ல. இதுதான் கடை. அடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? என்ன கடை? காஃபி பேரே பயங்கரமா இருக்கும். நாங்க சொல்ல வேணாம். படிக்க தெரிஞ்சா படி. தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிட்டு இது 4 காஃபி ப்ரோ. 4 காஃபி. நார்மல் காஃபியா? நார்மல். ஸ்ட்ராங்காவா லைட்டாவா? இன்ஸ்டன்ட் எவ்வளோ வருது? 200 290. இவ்வளவு சீப்பாவா இருக்கும்? பாத்தீங்களா காஃபிக்கு சீனி போட்டுருக்கு. எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருந்தது. கொஞ்சம் சுகர் தானே உங்களுக்கு? சுகர் தானே உங்களுக்கு? ஜஸ்ட் 21 தான் ப்ரோ. சுகர் தானே உங்களுக்கு? சுகர் பிபி பார்த்து சாப்பிடுங்க. எல்லாமே இருக்கு. நல்லா இருக்கு. சுகர் போட்டு நல்லா இருக்கு. ஸ்ட்ராங்கா நல்லா இருக்கா? ஒட்டகப்பால் இருக்கு. இங்கெல்லாம் கிடைக்காது. நல்லா இருக்கா? நாய்ப்பால் கிடையாது, ஒட்டகப்பால் இருக்குது. சாப்பிட்றீங்களா? எங்க உங்க ஊர்லலாம் போட்டுறாங்க. சவுதி நாய் பால்ல தான் குடிப்பாரா? ஒரு நேரம் அப்படிதான் போயிட்டு என்ன பண்ணிட்டான், பால் குடிக்க ஆசைப்பட்டிருக்கான். நாய் பால் குடிக்க ஆசைப்பட்டிருக்கான். போயிட்டு ஆம்பளை நாய் போயிட்டு நிறுத்திருக்கான் போல. அது வந்து கடிச்சு ராபிஸ் வந்துருக்கு. தொப்புள் சுற்றி 6 ஊசி போட்டிருக்கான். அப்படியா ப்ரோ? காட்டுங்க பாப்போம். தொப்புளை காட்டு. தொப்புளை அவன்கிட்ட காட்டு. முத்தம் கொடுப்பா. அதே முத்தம் முத்தம் சரியாயிரும்டா. 2 வாட்டி முத்தம் வாங்கிக்கீங்க. காப்பி இவன் முத்தம் வந்து எல்லா வைத்தியமும் பண்ணுவான். சரியான தூக்கம் வருதுடா. அப்படி டீ எப்படி உருவாக்கிங்கன்னா, எப்படி உருவாச்சு? ஒருத்தர் வந்து சுடு தண்ணி தான் வச்சுட்டு இருந்தாரு. ஓகே. அப்ப வந்து காத்துல பறந்து வந்து ஏதோ ஒரு இலை விழுந்துட்டு, ஒருத்தர் வந்து குளிருக்குன்னா போடல ஒண்ணே குளிர் அப்படிதான் என்ன பண்ணாரு, குடிக்கலான்னு எதமா சுடு தண்ணி ஆவி வச்சுட்டு குடிக்கலாம்னு சொல்லி சுடு தண்ணி போட்டு இருந்திருக்காரு. சரின்னு ஆவி பிடிக்கிறதுக்கு மாத்திரை வாங்க போயிருக்காரு மெடிக்கல்ல. அந்த நேரம் பார்த்து ஏதோ தலை வந்து விழுந்துட்டு, என்ன தலை, ஏதோ ஒரு மரத்துல இருந்தோ செடியில இருந்து ஏதோ ஒரு இலை வந்து விழுந்துட்டு, அப்போதான் டீ உருவாச்சு. இத வந்து இதெல்லாம் சாஸ்ல பாத்துருக்காம, இத வந்து இவனா கண்டுபிடிச்சு இதுல சொன்னாங்க ஜி, சோசியல் புக்ல இது ஸ்கூல்லயே சொல்லிருக்காங்க. அதான் படிக்கணும். இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நம்பினாதான் சோறு போடுன்னு எங்க தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நம்பணும். இந்த காபிக்கு காசு கொடுப்பாங்க. நம்புறோம்ப்பா.
ஆமாண்டா கரெக்டா தான் இலை தான் உளுந்து அது உளுந்துருக்கும் இவன் வந்து கரெக்டா பேச மாட்டான் கடிப்பான் போவான் வருவான் 83 சைஸ் 93 சைஸ் ஜட்டி போடுவான் அதான் அவன் ஜட்டி நம்பர் ராசி ராசிடா ராசி இது என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. எல்லாருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு லக்கு தானே அவனுக்கு என்ன அர்த்தம் அவனுக்கு சரி என்னதான்டான்ட்டு போயிட்டு ஜாசியத்தை கேட்டுறாங்க என்னண்ணா இந்த மாரிண்ணே செப்பல் 3 தடவை வாங்கிட்டேன் கண்டினியூஸா காணா போயிட்டு இருக்குது என்னென்ன அர்த்தம் கண்டினியூவா காணா போயிட்டு இருக்கு காணா போயிட்டு கேட்டு கேட்கறப்போ தம்பி உனக்கு வந்து பாத்தீங்கன்னா செப்பல் தோசை இருக்குன்னு சொல்லிட்டாங்க செருப்பு தோசம் என்ன ஆச்சுன்னா முன்னோர்கள் என்ன பண்ணிருக்காங்க செருப்பை வந்து வளைச்சிருக்காங்க செருப்பை வந்து இல்ல மிதிக்கல உதைச்சிருக்காங்க என்ன பண்ணியாங்க இல்ல செருப்பு தானே உதைப்பொண்ணுன்னு உதைச்சிருக்காங்க முன்னோர்கள் நம்ம செருப்பு தானே அசால்ட்டா இருந்துட்டாங்க ஐயோ ஐயோ முன்னோர்கள் பண்ண பாவம் வந்து என்ன பண்ணா இவன் தாக்கிட்டு இவன் எத்தனை செருப்பு வாங்கலாம் காணாம போயிட்டு இருக்கு இவங்க முன்னோர்கள்லாம் இப்படி செருப்பு கையில 10 கிலோமீட்டர் நடக்க வேண்டியிருக்காங்க 3 முட்டை வாங்கிட்டு வடக்க பார்த்த ஒண்ணு கிழக்க பக்கம் ஒண்ணு அதுல ஒரு முட்டை கிழக்க பார்த்த முட்டை ஆம்லேட் போட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க எங்க போறோம் கண்ணாடி என்ன பிராண்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க எது போட்டு பாரு ப்ரோ சிங்க பட சூர்யா போல இருக்கு ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட்ரா பாக்குறியா அண்ணன் தம்பி எப்படி இருக்கு பயங்கரமா இருக்கா எந்த தைரியத்துல எடுக்கிறீங்க கிளாஸ் எப்படி அண்ணே அதுக்கு மேல கேட்டா அவன் அடிச்சுக்கணும் இல்ல பயத்தால அண்ணா மீசை பார்த்துட்டு பயந்துட்டான் சரி வாங்க பே பண்ணிட்டாங்க போங்க வாங்க பே பண்ணிட்டு வா ரெண்டு கிளாஸ் 67 ரூபாய் தான் இருக்கு என்கிட்ட 67 ரூபாய் வச்சு பாண்டிச்சேரி வந்திருக்காரு 100 ரூபாய் கண்ணாடி வாங்க வந்திருக்கீங்க எப்படி கான்ஃபிடென்ட் உங்களுக்கு A few moments later. பாட்டி வரமா லெஃப்ட் ஹேண்ட்ல ஃபைன் அங்க பாரு ஃபைன் கிட்டனா அது பாருங்க போ அப்படி பாட்டி பட்றா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நாங்க போட்டிக்கு போறோம் அதுக்காக ஒரு சில ஃபார்மட்லாம் இருக்கு அதெல்லாம் ஃபார்மட் இல்லடா நான் ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்க்கறேன்டா ஹலோ வட்டச்செயலாளர் வண்டுமுருகன் பேசுறேன் சொல்லுங்க நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன் தம்பி வட்டத்துக்கு தான் செயலாளர் இருக்கு சதுரத்துக்குலாம் இல்லப்பா வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் வச்சா அவங்க குடியாமொழி போயிடும். ஹலோ ஓகே எவ்வளோண்ணே பட்ஜெட்டு பர் பர்சன் நாங்கள் 4 மெம்பர் 300 சொன்னீங்க 360 ஹார்ட் அட் சி தானே சொன்னீங்க ஓகே பீச்சில் தான் இருக்கும் ஒரு 50 மினிட்ஸில் வந்துடும் சரி ஓகே ஜி 300 எத்தனை 600 900 ரூபா 900 ரூபாயா ஆமாம் 900 கணக்கு போகிறோம் 1200 ரூபா 1500 ஆமாண்டா நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா அதாவது மேக்ஸ் எனக்கு வந்தது எனக்கு மேக்ஸ் வராது ஆனா மேக்ஸ் வந்தது அதான் காரணம் என்ன இது கான்ட்ராக்டர் இது பகல்ல பாத்துக்க நேசம் பாருங்க அந்த இது சிவில் இன்ஜினியர் பகல்ல இல்ல சைட் இன்ஜினியர் வந்துட்டாரு இருங்க அந்த ஹெல்மெட் ஓட்ட டெலிவரி இல்ல வண்டி மட்டும் புதுசா இருந்தா பத்தாது இல்ல எனக்கு அந்த ஹெல்மெட் கொடுத்துரு இல்லடா இது நண்பன் படத்துல ஹீரோயின் ஒண்ணு வரல ஆமா போடு ப்ரோ வந்துட்டாரு
டைம் ஆகுதுடா வாடா. யார் ஃபோனு எடு. இதில் மேப் போட்டு முன்னாடி போங்க உங்கள் ஃப்ரெண்டு.